என்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பிடிக்கும் என்னைய ரொம்ப. நான் வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் இருங்க ரொம்ப பீத்திக்காதீங்க. நம்மளை வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறதுக்கு எப்போதுமே ஒரு டெஸ்ட் வந்து கடவுள் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயரு, இங்கிலீஷ் நியூ இயரு, தீபாவளி, ரம்ஜானு, கிறிஸ்மஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விசேஷங்களை வந்து வச்சுருக்காரு. இதுபோக கல்யாண விசேஷங்கள் வேறு, கல்யாண காது குத்துன்னு வச்சுருக்காரு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இன்விடேஷன் கொடுப்போம். ஆனால் இந்த நியூ இயரு, இந்த ரம்ஜான், தீபாவளி, கிறிஸ்மஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்தந்த நாளினோட விஷஸ் வந்து அனுப்புவோம். ஸோ இந்த விஷஸ் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு அனுப்புகிறீங்கன்னு பாருங்கள். 10 பேருக்கு அனுப்புகிறீங்களா, 20 பேருக்கு அனுப்புகிறீங்களா, ஒரே ஒருத்தருக்கு தான் அனுப்புகிறீங்களா, இல்லை யாருக்குமே நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு இருக்கிறீங்களா அப்படின்னு முதல்ல நீங்கள் உங்களை வந்து நீங்கள் வேல்யூ பண்ணி பார்த்துக்குங்க. சரி, நான் ஒரு 10 பேருக்கு அனுப்புகிறேன், 10 பேரில் எவ்வளோ பேர் ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு விஷ் அனுப்புகிறீங்க, அந்த விஷுக்கு வந்து ஒரு மறுபடியும் அவங்க ஒரு விஷோ அல்லது ஒரு தேங்க்கோ பண்ணுறாங்களா, அல்லது உங்கள் பர்த்டேக்கு வந்து யாராவது ஒருத்தர் பர்த்டே கூட விடுங்க, இந்த விஷுக்கு வந்து எவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளை வந்து யார் எவ்வளோ தூரம் விரும்புகிறாங்க, நம்ம விஷ் அனுப்பலைன்னா கூட அவங்க எவ்வளோ பேர் விஷ் அனுப்புகிறாங்க, நம்ம விஷ் பண்ணோம்னா எவ்வளோ பேர் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உங்களை எவ்வளோ பேருக்கு உங்களோட சர்க்கிளில் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒன்றும் பெரிய ஒரு ஃபைனல் வேர்டிக்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இட்ஸ் அ டெஸ்ட். அதே மாதிரி நீங்கள் நிறைய அலுவலகத்திலேருந்து வேலை செஞ்சுருப்பீங்க, வேறு ஒரு அலுவலகம் வந்து மாறியிருப்பீங்க, அல்லது இப்போ எங்கேயுமே ஒர்க் பண்ணாமல் இருப்பீங்க, அல்லது ரிட்டையர்ட் ஆகிருப்பீங்க. இப்போது உங்களோட ஒர்க் பண்ணவங்க எவ்வளோ பேர் இன்னும் உங்களை நினச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு பொதுவாக உங்களோட கால் பண்ணி வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்களா, நீங்கள் எங்கே இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உயிரோடு இருக்கிறீங்களா, உயிரோடு இல்லையா, ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பேரை சம்பாரித்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இறந்த அன்னைக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மை தான். ஆனால் அதை பார்க்குறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்குறதுக்கு அங்கே நமக்கு அறிமுகம் இல்லாத பல பேர் அந்த கூட்டத்தை பார்த்து, ஓ இவன் இப்பேற்பட்ட ஆளா, இவனை என்னை பற்றி இவ்வளோ தெரியலையே அப்படின்னு புகழ்கிறாங்க பாருங்கள். அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய அர்த்தம் வந்து நம்ம இறந்த நாள் தான், அன்றைக்கி வர்ற கூட்டம் தான். அதை விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ பேர் நம்ம நினச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத இதை நீங்கள் வேல்யூ பண்ணி பார்த்துக்குங்க. ஏன் நான் இந்த சமயத்தில் சொல்கிறேன்னா, நேற்று தான் தமிழ் புத்தாண்டு வந்து முடிஞ்சிருக்குது. எவ்வளோ பேருக்கு நீங்கள் விஷ் அனுப்புனீங்க, எவ்வளோ பேர் உங்களுக்கு விஷ் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வேல்யூ பண்ணி பார்த்துக்குங்க. இது உங்களை நீங்களே மற்றவங்களோட நல்லா பழகிட்டுருக்கிறோமா, பழகலையா, இன்னும் நிறைய பேர் நம்ம சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணம். மறுபடியும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.